முதலாளிகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தங்கச் சுரங்கம் யூடியூப் சேனல். நான் உங்களுக்காக உங்கள் முத்துக்குமரன். இன்றைக்கி நம்ம எந்த தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிவிசி பெண்டு கப்ளர், ஃபேப்ரிகேஷன் கப்ளர் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு நிக்ரோம் ஒயரு. இது நம்ம எலக்ட்ரிக்கல் கடைகளிலே கிடைக்கும். அதாவது எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு அடுப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் வர ஒரு ஃப்ளம்மண்டு தான் இது. இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாலேருந்து 40 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது. இதை நம்ம வாங்கி அதோட 2 பக்கமும் கனெக்ஷன் கொடுக்கும்போது இது வந்து உள்ள பளிச்சுன்னு அந்த ஹீட் ஆகிடும். இந்த அடுப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பிவிசி பைப் கட்ரு ஒன்று வேணும். என்னென்ன சைஸு பைப்பு போட போகிறோமோ, இப்போ நம்ம போட போகிறது 1.25 1.5 2 சைஸ் பெண்டு போடுறோம் இன்றைக்கி. அது எந்தெந்த லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த மிஷினை வச்சு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு மொதல் ஸ்டெப்பு ஃபுல் லென்த்தையும் பைப்பை வெட்டிக்கணும். வெட்டிட்டு அந்த அடுப்பு அந்த இது இல்லையா, வெட்டின பைப் இருக்குது இல்லையா, பைப்பில் 2 ப்ளக்கு கட்டை இதில் இருக்குது பாருங்கள். 2 சைடும் ப்ளக்கு கட்டை இருக்குது பாருங்கள். அந்த ப்ளக்கு கட்டை மாரி நமக்கு ரெடி பண்ணணும். ஒரு செட்டுக்கு ஒரு 6லேருந்து 7 கட்டை ரெடி பண்ணால் நமக்கு வந்து ஒரு செட்டிங் கரெக்டாக இருக்கும். 6 செட்டுனா 6 2 12 கட்டை ரெடி பண்ணிக்கிட்டு, ஒரு பக்கத்தில் ப்ளக்கு கட்டையை வந்து அடைச்சிட்டு அது உள்ளே வந்து மணல் ஃபில் பண்ணணும். மணலை வந்து நல்லா சலித்து எடுத்துக்குங்க. ஆற்று மணல் நல்ல பெருமணலாக இருந்தால் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெண்டு வந்து ஒடுக்கு இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், அடியில் கட்டையை அடைச்சிட்டு அந்த மண்ணை அதில் ஃபில் பண்ணுறோம். இந்த மண்ணை ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை தட்டிக்கிட்டே பண்ணுறோம். தட்டிக்கிட்டே பண்ணுறது எது காரணம்னா, அந்த கேப் இல்லாமல் அடையணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த அளவுக்கு நம்மளால் கேப் இல்லாமல் அந்த மண்ணை வந்து தட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பெண்டில் சப்பை ஒடுக்கு இதெல்லாம் வராமல் ஃபினிஷிங்காக வரும். பார்த்திங்களா, அவ்வளோதான். இது வந்து 2வது ப்ராசஸ். இதை வந்து மண்ணை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம இந்த ஃபிலமெண்ட் அடுப்பில் வைக்க போகிறோம். இந்த ஃபிலமெண்ட் அடுப்புங்கிறது நம்மளாக செஞ்சுக்கிறது தான். நம்ம எந்த சைஸ் பைப்பு பெண்டு போட போகிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சும்மா கல் அடுக்கி நம்மளாக செய்கிறது தான். அந்த ஃபிலமெண்ட் அடுப்போட ஹீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் பைப்பை ஒரே பொசிஷனில் வச்சிடக்கூடாது. ஒரே பொசிஷனில் வச்சோம்னா என்ன செய்யணும்னா, ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு ஹீட் ஆகி பைப்பு வந்து வீணாக போயிடும். அதை வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஹீட்டில் வச்சு. இங்கே பார்த்திங்களா, எந்த சப்பையும் இல்லாமல் பைப் அழகாக வருது. அது காரணம் என்னென்னா, அதில் உள்ள மண் நம்ம நல்லா ஸ்டாக்காக ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மண்ணை ஃபில் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. அந்த ஃபிலமெண்ட் அடுப்பில் வச்ச இது நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹீட் ஆன பிறகு நமக்கே தெரியும் அந்த பெட் ஆகுது பாருங்க. ஈஸியாக வளைக்க முடியும் நம்மளால். ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. அப்படியே அழகாக ஒரு மோல்டில் வச்சு சும்மா வளைக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து வெறும் கையாலே வளைக்கலாம். மோல்டே தேவையில்லை அந்த பெட்டு வளைக்கிறதுக்கு. மோல்டோடு வளைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வச்சு கொஞ்சம் இழுத்த மாதிரி வளைச்சோம்னா உடுக்கு இல்லாமல் அழகாக வரும் உங்களுக்கு. இந்த இது வந்து ரொம்ப எளிமையான விஷயந்தான். அதை வளைச்சதுக்கு அதை உடனே என்ன பண்ணணும், தண்ணியில் வச்சிடணும். உங்களுக்கு தண்ணியில் வைக்கலைன்னா திரும்பியும் நிமிர்ந்துடும். அந்த கூல் பண்ணிவிட்டு அந்த மண்ணையே வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மண் முதல் தடவை வந்து சூடு இல்லாமல் இருக்கும். அந்த ஹீட் ஆகிற டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இதை பார்த்திங்களா, ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காது பார்த்திங்களா. அதுமாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஹீட் வந்து உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இன்னொன்று, நம்ம யூஸ் பண்ண அதே மண்ணை திரும்பி அடுத்தடுத்த பெண்டில் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் வந்து அடுத்தடுத்த பெண்டை போடும்போது உங்களுக்கு வந்து டைமிங் கடன்னு போகும். அதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம தண்ணியில் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து 2 பக்கமும் தண்ணி படாத அளவுக்கு வெறும் அந்த வளைச்ச இடத்துல மட்டும் தண்ணி படுற மாதிரி வைக்கணும். தண்ணி வந்து மண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெண்டு வரும்போது கிழிஞ்சி வரும். பெண்டு உள்ள ஈரம் வந்து வெளியில் ஹீட் இருந்து அதனால் மணல் வந்து மேக்ஸிமம் தண்ணியில் படாத அளவுக்கு நீங்கள் வந்து கவனமாக செய்யணும். இந்த பெண்டுலாம் இது வந்து ஒரு ஸ்டெப்பு தான் இது. ஃபஸ்ட்டு பெண்டு மட்டும் உடச்சிக்கிறோம். ஆனால் வெறும் பெண்டை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பைப்பில் கனெக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன செய்யணும், 2 சைடும் வந்து சாக்கெட் பண்ணணும்.
எப்படி சாக்கெட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை நல்லா இந்த ப்ராசஸ் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், செய்யும்போது உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். இந்த வளைக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் 90 டிகிரி கரெக்டாக வளைக்கணும். அந்த இது வந்து 90 டிகிரி வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். பைப் எண்டு வந்து இந்த 90 டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அதுமாரி ஃப்ளம்மண்டில் இருக்கிறப்ப இன்னொன்று அதுமாரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்டு வந்து என்ன செய்யும், உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கும். பைப் பெண்டு வந்து சரியாக வராது. இன்னொன்று தண்ணியை வந்து சைடில் படாமல் ஒன்லி எங்கே வளைக்கிறோமோ அந்த இடத்த மட்டும் கூல் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பெண்டு இதை வந்து நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நல்ல விதமாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எப்படி கப்ளிங் போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அடுப்பில் போடுறோம். நீங்கள் எப்படி வேணாலும் சாதாரண அடுப்பில் கூட போட்டுக்கலாம். அந்த கப்ளிங் போடுறதுக்காக நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து சீமெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கெமிக்கல், நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். அந்த எந்த அளவுக்கு கப்ளிங் தேவையோ அந்த அளவுக்கு அந்த கெமிக்கல் ஹீட் பண்ணி அந்த அந்த வச்சிருக்க அளவு வந்து நமக்கு எவ்வளோ கப்ளிங் போட போகிறோமோ அந்த அளவு நனையிற மாரி அதை வச்சிட்டோம்னா அந்த முனை பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடும். அந்த அமுக்கிற தன்மையில் இருக்கும். அதை எந்த சைஸு கப்ளர், இப்போ வந்து 1.25 போடுறோம் அப்படின்னா 1.25 கப்ளரில் போட்டு ஃப்ரண்டை கூல் பண்ணிட வேண்டியது தான். அந்த அப்போ வந்து நம்ம அந்த கப்ளிங் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த 1.25 பைப் வந்து அதில் போக முடியும். இப்போ பாருங்களேன், ஒரு சைடு மட்டும் கப்ளிங் போட்டுட்டோம், இன்னொரு சைடு போடலை பார்த்திங்க. இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடுலேயும் வந்து நம்ம போடணும். இப்போ வந்து ஆப்போசிட் சைடை வச்சுருவோம். அந்த ஆப்போசிட் சைடு ஹீட் ஆகி திரும்பி போட்டுட்டோம்னா இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் பெண்டு. கப்ளரு அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன சைஸு வந்து தேவையோ அந்த சைஸை கட் பண்ணிட்டு 2 சைடும் ஒரே மாதிரி கப்ளிங் போட்டுட்டு அது வந்து கப்ளர். அது ரொம்ப அதில் வந்து ஒரே ப்ராசஸ், வெட்ட போகிறோம், கப்ளிங் போட போகிறோம், அவ்வளோதான். இந்த பெண்டுங்கும் போது இடையில ஒரு பெண்டு வளைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ நம்ம கெமிக்கலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெல்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். கண்டினியூவாக நம்ம பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம் பெண்டு. இதை பார்த்திங்களா 2 பக்கமும் போட்டுட்டோம். இது 2 பக்கமும் போட்டுட்டால் இது ஒரு கம்ப்ளீட் பெண்டு. அந்த பெண்டோட இது வந்து 90 டிகிரி இருக்கிறதுங்கிறத நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும். ஆனால் அதை கையால் செய்யும் போது நமக்கு தான் வந்து தெரியும். அது சப்போஸ் நம்ம பெண்டு வளைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது கூட வளைச்சிருந்தாலோ இல்லை கம்மியாக வளைச்சிருந்தாலோ இந்த கப்ளிங் போடும்போது அதை கரெக்ட் பண்ணிடலாம். இந்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து 90 டிகிரி கரெக்டாக பெண்டை கனெக்ட் பண்ணால் 90 டிகிரி இருக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பெண்டை வளைக்க முடியும். ஆனால் ஈஸியாக வளைக்கிறதுன்னு நம்ம பார்க்கும்போது ஈஸியாக தெரியலாம், பட் ப்ராக்டிஸில் தான் வந்து கரெக்டாக நமக்கு வரும். இதே மாதிரி தான் கப்ளரும் அப்படி தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.